இன்னைக்கு சட்டமன்றத்தில் மக்களுடைய பெருவாரியான எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால், நாங்கள் 6 சிலிண்டர் சொன்னோம். அட்லீஸ்ட் 2 சிலிண்டர் இந்த வருஷம். வெறும் பிங்க் பஸ்ஸு, இதை தாண்டி வெளியூர் பஸ்ஸு, இந்த மாதிரி ஏதாவது அறிக்கைனா எதையுமே படிக்கல. தற்போது திமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு. தொகுதி மறுசீரமைப்பும் வருது. அதில் 50% தமிழ்நாட்டுக்கு அதிகம் பண்ணி கொடுத்தேன்னா அதுக்கு திமுக கையெழுத்து போட போகுதுன்றாங்க. இன்னைக்கு திரு சேகர் பாபு மற்றும் அந்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கொடுத்ததை கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னா அதற்கு ஒரு எஃப்ஐஆரை போட்டு உடனடியாக செய்தால் இதிலேயே 2 அமைச்சர்கள் 2க்கும் 3க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் பேர்லெல்லாம் வழக்கு வர முடியும். அதிமுகவும் திமுகவும் இணைந்து 10 தாவேகா எம்எல்ஏக்களுக்கு ஆளுக்கு 50 ஸ்வீட் பாக்ஸ்கள் கொடுத்து ராஜினாமா செய்தால் இந்த ஆட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை, கவிழ்க்க முடியும் என்று ஒரு பிளான் ஓடுது. இபியில் மாத்திரம் வருஷத்துக்கு 75,000 கோடிக்கு பர்ச்சேஸ் இருக்கும். அதில் 30% தனியாருக்கு பாக்கெட்டுக்கு போயிருக்கு. திமுகலேருந்து 5 எம்எல்ஏக்கள் வருவார்கள். இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஆட்சி, காட்டாட்சி. அதனுடைய சாட்சி தான் இன்னைக்கு சொல்லியிருக்கார். 2 லட்சம் கோடி கடன் வாங்காமல் இந்த அடுத்த 5 ஆண்டில் 10 லட்சம் கோடி வாங்குறாரா பார்க்குறேன் அப்படின்னு. இல்லாட்டி நான் என் பதவியை ராஜினாமா. நீங்க என்ன பதவியில் இருக்கீங்க? உங்களை மக்களே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. 4ஆம் தொன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். முதல் முறை தாவேகா அரசின் சட்டப்பேரவை கூட்டமானது இன்னைக்கு கூடியிருக்கு. இதில் பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆளுநர் அவர்களும் அவருடைய உரைகளை முழுமையாக படிச்சிருக்காரு. இது ஒரு பேசு பொருளாகவே இருக்குன்னே சொல்லலாம். இதை தவிர என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சட்டமன்றத்தில் நடந்துச்சு சார், அதை எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். தற்போது இந்த வருடம் இது வந்தே மாதரம் 150வது வருஷம்னா முதல்ல வந்தே மாதரம் இருக்கு. பட் இந்த ஆளுநர் அதை வற்புறுத்தாமல் முதலில் தமிழ் தாய் பாடிட்டு அதுக்கு பிறகு தேசிய கீதம், திருப்பி முடியிறப்பையும் தேசிய கீதம் பாடியிருக்காங்க. ஆனால் அவர் கொடுத்ததை அப்படியே படிச்சிருக்காரு. அதில் பல விஷயங்கள் மக்களுடைய பெரிய ஆதரவோடு வந்திருக்கிறது. ஒரு அலை காசு கொடுக்காம ஜெயிச்சாங்கன்னெலாம் இப்படிலாம் பேசியிருக்காரு. இது உண்மை இல்லைன்னு நமக்கு தெரியும். போன வாரம் தாவேக்காலேருந்து ஓமலூரில் நின்று தோத்த எம்எல்ஏ கொடுத்த வீடியோ லைவாக ஓடிட்டுருக்கு, வைரலாக ஓடிட்டுருக்கு. பக்கத்தில் இருக்கிற சேலம் மேற்கு தொகுதியில் ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்து ஜெயிச்சாரு, நம்ம கொடுக்கல அதனால தோத்தோன்னு தாவேகா எம்எல்ஏ பேசின வீடியோ இருக்குது. ஸோ காசு கொடுப்பது என்பது எல்லா தொகுதியிலும் நடக்காவில்லாட்டாலும் தாவேகாவிலும் ஒரு ஜெயிச்சுள்ள தொகுதியிலேயே ஒரு 25 தொகுதியிலேயாவது கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, இப்போ இன்னைக்கு சட்டமன்றத்தில் மக்களுடைய பெருவாரியான எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால், நாங்கள் 6 சிலிண்டர் சொன்னோம். அட்லீஸ்ட் 2 சிலிண்டர் இந்த வருஷம் நிதிநிலை உயர்ந்த பிறகு அந்த மாதிரி. அதே மாதிரி பஸ்ஸு, இப்போ வெறும் பிங்க் பஸ்ஸு, இதை தாண்டி வெளியூர் பஸ்ஸு, இந்த மாதிரி ஏதாவது அறிக்கைனா எதையுமே படிக்கல. அதுக்கு பதிலாக நேற்றுக்கு வெள்ளை அறிக்கையில் காசு இல்லைன்னு ஒரு பாட்டு பாடிட்டு விட்டுட்டாங்க. ஸோ இன்னைக்கு காலையில் இன்னொரு வேலை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொன்னால், நம்ம இது வேளச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கரணையில் மார்ஷ்லேண்ட் எனப்படும் இது நீர்நிலையை ஒட்டியுள்ள அந்த மண்டல் இதில் காட்டில் இவங்க சேகர் பாபு தலைமையிலான சிஎம்டிஏ 20 மாடி கட்டிடம் பிரஸ்டீஜ் பெங்களூர் நிறுவனத்துக்கு அப்ரூவல் கொடுத்துச்சு. அது கிட்டத்தட்ட 2000 கோடி ப்ராஜெக்டு. இதை வேற திமுக முதலீடு வருகையில் வேற காட்டியிருந்தாங்க. வீடு கட்டுறதெல்லாம் ஏன் வருகை இது முதலீடு. ஆனால் அது நீர்நிலையில் இருந்தால் அதில் வீடே கட்டக்கூடாது. அது ராம்சேர் காட்டுக்குள்ளே வேற வருது. இன்னொன்று மார்ஷ்லேண்ட்னா சிஆர்செட்டில் வரும். ஸோ இது தப்புன்னு சொன்னால், போன ஆட்சியில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், வனத்துறை அமைச்சர், சிஎம்டிஏ அமைச்சர் தவிர அன்றைய சுற்றுச்சூழல் அதிகாரி இவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 100 கோடியெல்லாம் கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இன்றைக்கு முழுமையாக அதை ரத்து செய்திருக்கிறார்கள். ரத்து செய்தால் பற்றாது, யார் யார் மீது குற்றம் சொல்லப்பட்டதோ, எப்படி இதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க, அது சிபிஐ விசாரணைக்கோ அல்லது முழுமையான முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு காலையில் நான் வர்றப்பவே கோட்டூர்புரம் வழியாக வந்தால் அந்த கோட்டூர்புரம் இதை பற்றி ஒரு 60 அடி ரோட்டை போட்டு அழகிரி வீட்டுக்கிட்ட ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங், அது கண்டிப்பாக சிஆர்செட்டில் வரும். 2006-11 திமுக ஆட்சியில் இந்த மாதிரி ஊழல்கள் நடைபெற்றுள்ளன. ஸோ இதில் நாளைக்கு இந்த வீடை கட்டி பக்கத்தில் மதனந்தபுரத்தில் 2 பில்டிங் கட்டி ஒரு பில்டிங் அப்படியே மொத்தமாக கீழே விழுந்துச்சு. அந்த மாதிரி யாருக்காவது ஆயிருந்தால் யார் பதில் சொல்கிறது? எனவே இதுக்கு ரத்து செய்தது தாவேகா செய்துள்ளதை வரவேற்போம். அதே மாதிரி தாவேகா பல விஷயங்களில் நல்லதும் செஞ்சுருக்காங்க. உதாரணமாக
ஒரு அதிகாரி பேர், உங்களுக்கு என்னமா பேர், லலிதான்னு வச்சுருக்காங்க, எனக்கு கோபாலகிருஷ்ணனில் தேவப்பிரியான்னு. பொதுப்பணி திலகம்னு ஒரு அதிகாரி பேர். அவர் அப்படி லஞ்சத்திலேயே மூழ்கிய திராவிட மாடல் அதிகாரியா 1000 கோடிக்கு மேலே மணல் அள்ளல் நீர்நிலைன்னு கொள்ளையடித்தவரை தாவேக ஆட்சி இது ஒன்றுமில்லாத ஒரு பதவிக்கு தூக்கி அடிச்சிருக்காங்கன்னு இன்னும் ஒரு சர்க்குலர் ஓடிட்டுருக்கு. ஸோ பல ஊழல் அதிகாரிகளை ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இதை தாவேக தொடரணும். அதே நேரத்தில் தாவேக தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? முந்தானத்து கொடுத்த அறிக்கையில் 13 லட்சம் கோடி அப்படின்னாங்க. ஆனால் அதில் ஒரு 12 முறை கரப்ஷன் என்ற வார்த்தை வந்திருக்கிறது, 8 முறை லீக்கேஜ் என்ற வார்த்தை வந்திருக்கு. இது தாவேக வெற்றி பெற்று ஆட்சி செய்வதுங்கிறது எப்படின்னு சொன்னால், ஒரு கிணறு 100 அடி கிணத்துல இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போனோம், மேலே வெறும் 2 உளுத்து போன கட்டை மேலே நடக்கிறது தான் இந்த ஆட்சி. இப்போ இதுக்கு சேலஞ்சு வேற விட்டுருக்காரு திராவிட மாடல் இவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் திரு தங்கம் தென்னரசு. நீங்கள் வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி கீழே கடன் வாங்க முடியாது, இல்லாட்டி ஆட்சி நடத்த முடியாதுன்னு இருக்கார். ஐயா, நீங்கள் வெள்ளை அறிக்கை உங்கள் ஆட்சியில் அன்றைய நிதியமைச்சர் பிடிஆர் கொடுத்துட்டு அடுத்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? டாஸ்மாகில் ஆண்டிற்கு 50,000 60,000 கோடி நஷ்டம், அதை கட்டுப்படுத்தினால் 50,000 கோடி மிச்சம். இது கல் மணல் குவாரிகளில் கிட்டத்தட்ட 30-40,000, இன்னைக்கு 50,000 தாண்டிடுச்சு. இந்த 2 டிபார்ட்மெண்ட்டில் மிச்சம் பிடிச்சாலே 1 லட்சம் கோடி. அப்புறம் விஜய் சார் தேர்தல் பிரச்சாரத்தப்போ என்ன சொன்னார்? எல்லா கான்ட்ராக்டுக்கும் 30% கோபாலபுரத்துக்கு போகுதுன்னார். ஸோ அந்த 30% குறைச்சா இன்றைக்கி நம்ம பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரோடு பில்டிங் கட்டுறதுக்குன்னு ஒதுக்குறாங்கன்னா அதில் மிச்சமாகும். உதயநிதி அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டம் வச்சிருக்காரு. அதாவது பாஜகவுடன் தாவேக மறைமுக கூட்டணியில் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. எதன் அடிப்படையில் எப்படி சொல்லியிருக்காரு சார்? அதாவது முதல்ல நீங்கள் ஏன் தோத்தீங்கன்னு திமுக இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சிருக்கா? நீங்கள் கொடுத்த ஆட்சி நல்லா இருந்திருந்தா எப்படி 15 அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட தோத்தாங்க? அதுவும் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தோற்ற 15 அமைச்சர்களில் ஒருத்தர் தான் அதிமுகலேருந்து வந்தவர், முத்துசாமி. மீதி எல்லாரும் கொளத்தூரில் ஸ்டாலின், அது துரைமுருகன் 3வது இடத்துல காட்பாடியில், ராணிப்பேட்டில் காந்தி, இதில் திருவெரும்பூரில் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரும் ஆஸ்கார் இது அவார்டு வாங்குகிற அளவுக்கு கரூரில் அழுது காட்டிய திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதுக்கப்புறம் மூர்த்தி, பிடிஆர், இன்னும் இதை விட வேற எதுவும் வேணாம். இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஆட்சி, காட்டாட்சி. அதனுடைய சாட்சி தான் இன்னைக்கு சொல்லியிருக்கார். 2 லட்சம் கோடி கடன் வாங்காமல் இந்த அடுத்த 5 ஆண்டில் 10 லட்சம் கோடி வாங்குறாரா பார்க்குறேன் அப்படின்னு. இல்லாட்டி நான் என் பதவியை ராஜினாமா, நீங்கள் என்ன பதவியில் இருக்கீங்க, உங்களை மக்களே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, இப்போ எம்எல்ஏவாக இருக்கீங்க அப்படின்னு சேலஞ்ச் விடுறார். இப்போ விஜய் அவர்கள் இந்த 1 லட்சம் கோடி டாஸ்மாக்லேயும் மண்கோல்லையும் கான்ட்ராக்டில் கம்மி பண்ணிட்டு இதை தாண்டி இன்னும் பலதை பண்ணலாம். இப்போ ஒன்று விஜய் பேசணுங்கிறது எல்லாருக்கும் கோரிக்கையாக இருக்கலாம். நான் கேட்குறேன், ஸ்டாலின் எத்தனை முறை ஒரு சேனலில் ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காரு சொல்லுங்க. இந்த ப்ரெஸ் மீட்டில் கொடுத்த கேள்வியை எழுதி கொடுத்துட்டு அப்புறம் அந்த அவர் அடுத்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன், முன்னாடி கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு துண்டுச்சீட்டை வச்சு படிச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற ஆளை வச்சே கேள்வி கேட்க வச்சுட்டு பண்ணுறதுக்கு பேர் ப்ரெஸ் மீட் இல்லை. ஒரு பாண்டேயோ ஒரு தினமலரோ ஒரு தினத்தந்திக்கோ உட்காந்து 1 hour பேட்டி கொடுங்க. 2024 தேர்தலில் 106 பேட்டி கொடுத்தார் மோடி அவர்கள். மாதம் மனதின் மக்களோடு மனதின் குரல்னு பேசுகிறார். நீங்கள் எதையாவது பண்ணியிருக்கீங்களா? அதனால விஜயை சொல்வதற்கு முன் ஸ்டாலின் எத்தனை தடவை பேட்டி கொடுத்துருக்காருன்னு கேளுங்க. மக்கள் முன்னாடி 2 கேள்வி, அதுவும் முன்னாடி கேள்வி அடுத்த கேள்வின்னு சொல்லி பண்ணதெல்லாம் தெரியும். நீங்கள் செஞ்ச ஆட்சி நல்ல ஆட்சியாக இருந்திருந்தால் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த முடிவை பார்க்கணும். இன்றைக்கி மீடியா 4ஆம் குரல் போன்ற நல்ல சேனல்களால் நம்மளால் பேச முடியுது. இல்லைன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை திறந்தாலே தாவேக எதிர்ப்புன்னு சொல்லி அப்படி ஒரு வெறுப்பு திணிக்கப்படுகிறது. இந்த சேனலில் பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெரும்பாலானவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நம்ம பேக் எண்டில் போய் பார்த்தா தெரியுது. ஸோ இப்போ பிரச்சனை என்னென்னா, விஜய் உடனடியாக ஆட்சியை தன் கையில் கொண்டு வரணும். இன்றைக்கி தினம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இத்தனை அதிகாரிகள் மாற்றம், இத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம். இதை கொண்டு வந்துட்டு விரைவாக கரண்ட் கட் பிரச்சனையை சரி பண்ணணும், இதை சரி பண்ணணும், சட்டம் ஒழுங்கை சரி பண்ணணும். அடுத்ததாக
இது விவசாயிகளுக்கு முதல்ல 50,000 இப்போ நேற்றுக்கு 75,000ன்னு மாற்றிருக்கார். ஸோ புரிஞ்சு கொண்டு பண்ணுறார். ஆனாலும் மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகம்னா அது எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த சண்டை பண்ணுறதுல ஒன்றும் இருக்காதுன்னு இந்த அறிக்கை கவர்னர் உரை சொல்குது. ஏன்னா ஆனால் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் மறைமுக கூட்டணி, எதை வச்சு அப்படி எதன் அடிப்படையில் அப்படி சொல்றாரு? இல்லைம்மா, இவங்களுக்கு வேற கொள்கையே இல்லைன்னா இதுதான் வழி. சொல்ல போனால் தற்போது திமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு. அடுத்த வாரம் கூடுக இருக்கிற பாராளுமன்றத்தில் உங்களுக்கு இது பெண்கள் இடஒதுக்கீடும் இது அதுக்கு பேர் என்ன, உங்களுக்கு தொகுதி மறுசீரமைப்பும் வருது. அதில் 50% தமிழ்நாட்டுக்கு அதிகம் பண்ணி கொடுத்தேன்னா அதுக்கு திமுக கையெழுத்து போட போகுதுன்றாங்க. நம்ம ஒன்று எதிர்பார்த்தோம். போன தடவை சொன்னோம், சட்டசபை கூடும் முன்பாக 2 to 4 அமைச்சர்கள் கைது இருக்கக்கூடும். இன்னைக்கு திரு சேகர் பாபு மற்றும் அந்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கொடுத்ததை கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னா அதற்கு ஒரு எஃப்ஐஆரை போட்டு உடனடியாக செய்தால் இதிலேயே 2 அமைச்சர்கள் 2க்கும் 3க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் பேர்லெல்லாம் வழக்கு வர முடியும். அதே போல் சில வழக்குகள் தள்ளுபடியாக இருக்குது. 3 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றது செல்லாதுன்னு போட்டாங்க. உங்களுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் மேலே போட்டிருந்தாங்க, திரு விஜய் அவர்கள் இதில் போட்டாங்க, உதயநிதி அவர்கள்னு போட்டிருக்காங்க. உதயநிதி வழக்கில் ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கு நாங்கள் இந்த ரெக்கார்டு அப்புறம் பார்க்குறோன்னு. உதயநிதி அவர்கள் வெற்றி பெற்ற அவருடைய வேட்பு மனுவில் கொடுத்துள்ள பிரமாண பத்திரத்தில் போன முறை செய்த 7.5 கோடியை இந்த தடவை காட்டலன்னு சொன்னால் அவர் சட்டத்திற்கு மோசடி செய்துள்ளார். அவருடைய தகுதி நீக்கம் தேவை. அது வருமா, இதை பார்க்கணும். ஸோ இந்த சட்டமன்றத்தை உரை கவர்னர் பண்ணியிருக்கிறத பார்த்தால் கொடுத்த வாக்குறுதிகள் பெருசாக நிறைவேற்றுறதுக்கு இந்த முறை செய்ய போகிறது இல்லை, அது காட்டியிருக்கு. ஆனாலும் இவங்க சொல்லியிருக்கிறபடியாக ஊழலை கட்டுப்படுத்தி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ் கிட்டேருந்து லஞ்சங்கள் வாங்காமல் இந்த தடவை ஆன்லைனில் அப்ரூவல் தரேன்றாங்க. ஸோ இதையெல்லாம் செய்தால் மக்களுக்கு நல்ல பேர் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்காக ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது. விரைவில் இந்த டாஸ்மாக் ஊழலை குறைச்சி கரண்ட்டு இபியில் மாத்திரம் வருஷத்துக்கு 75,000 கோடிக்கு பர்ச்சேஸ் இருக்குமா. அதில் 30% தனியாருக்கு பாக்கெட்டுக்கு போயிருக்கு போன ஆட்சியில் செந்தில் பாலாஜி மற்றும் ஸ்டாலின் குடும்பத்துக்குங்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் தடுக்க வேண்டும். ஸோ விரைவில் இவை நடக்கும் என்று பார்க்கலாம். இன்னொரு தகவலும் வந்துட்டு இருக்கே சார், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ உதயநிதி அவர்களின் நெருங்கிய வட்டாரங்களை குறிவைக்க ஆரம்பிச்சிருக்காரு, அந்த மாதிரியான ஒரு செய்திகளும் பரவிட்டு இருக்கு. அது என்ன காரணம்? இல்லைம்மா, விஜயை பொறுத்த வரைக்கும் 35% ஓட்டு வாங்கிட்டார். என்னுடைய நண்பர்கள் சிலர் விஜயுடைய உள்வட்டத்தில் இருப்பவங்க, அவங்களே 25-26% 60 சீட்டு ஜெயிப்போன்னு எதிர்பார்த்தார்கள். கடைசி ஒரு வாரத்தில் அது மாறுச்சு. ஆனால் லயோலா கல்லூரியின் மிகப்பெரிய கருத்து கணிப்பு நிபுணரான ராஜநாயகம் இப்போ சொன்னார், கடந்த 30 நாளில் இது குறைஞ்சிருக்குன்றாங்க. ஸோ தாவேகா ஏற்கனவே அதிமுகலேருந்து பல்வேறு 5 எம்எல்ஏக்களை எடுத்திருக்காங்க, இன்னும் அதை பல்வேறு இப்போ திமுகலேருந்து 5 எம்எல்ஏக்கள் வருவார்கள் என்று ஒரு பக்கம் சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் அதிமுகவும் திமுகவும் இணைந்து 10 தாவேகா எம்எல்ஏக்களுக்கு ஆளுக்கு 50 ஸ்வீட் பாக்ஸ்கள் கொடுத்து ராஜினாமா செய்தால் இந்த ஆட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை, கவிழ்க்க முடியும் என்று ஒரு பிளான் ஓடுதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வெறும் வதந்திகளாகத்தான் இருக்க முடியும். மக்களை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசும் கோஆப்ரேட் பண்ணுது. பிஜேபி பேரிடர் நிதி கொடுத்துருக்காங்க. ஜல்ஜீவன் திட்டத்தின் 9,000 கோடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய்க்கு இது ஒரு வாய்ப்புமா. பட் இன்றைய சட்டமன்ற உரை மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியாதுங்க, போகிறதில்லை இந்த அடுத்த 6 மாதத்துலன்னு காட்டுது. பட் அட்லீஸ்ட்டு அந்த ஊழல்களை தடுக்கும் வழியை நோக்கி பார்க்கணும். இனி வரும் சட்டமன்றங்களை எப்படி எதிர்பார்க்கலாம்? அதிமுக விசஸ் தாவேகா விசஸ் திமுகன்னு இருக்கு. என்ன மாதிரி இந்த சட்டமன்றம் அமைய போகுது இனி வரும் காலங்களில்? இல்லைம்மா, இதில் கண்டிப்பாக அதிமுக உடைச்சி எம்எல்ஏக்கள் வாங்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு. ஸோ அதிமுக அதை என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அதை தாண்டி திமுகலேருந்து சில பேர் விஜயுடைய பிறந்த நாள் இன்னும் 3 நாட்களில் வருகிறது. அதை ஒட்டி திமுகலேருந்து கூட 4 to 10 எம்எல்ஏக்கள்னு ஓடுது. ஸோ அந்த மாதிரி நடந்தால் எல்லாமே மாறும். திமுக இந்த சட்டமன்றத்தில் இன்னைக்கு ஆரம்பத்தில் சின்ன அந்த கூச்சல் போட்டதை தவிர இது வாய்த்தரங்க முதல்வரேன்னு சொன்னதை தாண்டி பெருசாக எதுவும் பண்ணல. பட் வரும் நாட்களில் சில பிரச்சனை இது நடுவில் சபைக்கு நடுவில் கலாட்டா பண்ணுறதெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இதை தடுப்பதற்குத்தான் விஜய் லைப்ரரியிலையும் செய்கிறார். ஸோ சட்டமன்றத்தை ரொம்ப குறைஞ்ச நாளைக்கு தான் கூட்டுவாங்க. போன முறை திமுக வருஷத்துக்கு 100 நாள் கூட்டுறேன்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு 150 நாள் கூட கூட்டல. ஸோ இவங்க அதை விட கம்மியாக தான் கூட்டுவாங்க. பட்
மக்களுடைய எதிர்பார்ப்பு 5 சிலிண்டரு, 2500 பஸ்ஸு, இதுக்கு கடன் தள்ளுபடி, இதெல்லாம் இந்த வருஷம் இல்லைங்கிறது தான் இதில் தெளிவாயிருக்கு. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.